காதலுக்காக ஒரு கடவுளே தன்னோட முழு உருவத்தையும் மாத்திக்கிட்டார்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, முருகன் மற்றும் வள்ளியோட அந்த அற்புதமான காதல் கதைக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இது வெறும் கற்பனை கதை இல்ல. ஒரு சாதாரண மலைவாழ் பெண்ணோட மனசை ஜெயிக்க மகா சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் போட்ட திட்டம் இது. அந்த ஆச்சரியமான கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? நம்ம கதை தொடங்குற இடம் ஒரு அழகான பசுமையான மலைக்காடு. அங்க வேடர் குல தலைவரோட மகளா பேரழகுடன் இருந்தாங்க வள்ளி. அப்போதான் அந்த வழியா வந்த முருகப்பெருமான் அவங்கள பாக்குறாரு. அது சும்மா ஒரு பார்வை இல்ல, ஒரு தெய்வீக சந்திப்பு. அந்த ஒரு நொடியில முருகன் முடிவு பண்ணிட்டார், வள்ளி தான் தன் வாழ்க்கையோட பாதின்னு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு அந்த முதல் பார்வை. ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல். வள்ளிக்கு அவர் கடவுள்னு தெரியாது. அவங்க அவரை ஒரு சாதாரண வேடனா நினைச்சு அவரோட காதலை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, தன்னோட தெய்வீக சக்தியை காட்டாம வள்ளியோட மனசை எப்படி ஜெயிக்கிறது? இதுதான் முருகனுக்கு முன்னாடி இருந்த பெரிய சவால். ஆனா முருகன் அதனாலெல்லாம் அசரவே இல்ல. தன்னோட காதலை நிரூபிக்க ஒரு சூப்பரான திட்டத்தை போட்டார். வள்ளியோட மனசை ஜெயிக்க போற அந்த திட்டம் என்னவா இருக்கும்? பாருங்க, இந்த திட்டம் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குன்னு. ஸ்டெப், வள்ளிக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி ஒரு வயசான கிழவரா வேஷம் போட்டு அவங்க பக்கத்துல போறது. 2வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இந்த நாடகத்தை ஜெயிக்க வைக்க தன்னோட அண்ணன் விநாயகரோட உதவியை கேட்கறது. அவர் போட்ட வேஷம் கச்சிதமா பொருந்துடுச்சு. வள்ளி அவரை பார்த்தப்போ பாவம், உதவி தேவைப்படுற ஒரு பெரியவர் தான் நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. இப்போதான் கதையோட அடுத்த கட்டத்துக்கு வரும். இங்கதான் முருகனோட திட்டம் உச்சத்தை அடையுது. ஒரு சின்ன பயம் எப்படி பெரிய காதலுக்கு உதவுதுன்னு பாருங்க. திடீர்னு அந்த காடே அதிரும்படியா ஒரு சத்தம். முருகன் திட்டம் போட்ட மாதிரியே விநாயக பெருமான் ஒரு மலை மாதிரி பிரம்மாண்டமான யானை வடிவத்துல அவங்க முன்னாடி கர்ஜனையோட வந்து நின்னார். அந்த பெரிய யானை தன்னை நோக்கி வரத பார்த்ததும் வள்ளிக்கு உசுரே போயிடுச்சு. பயத்துல அவங்க உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல தப்பிச்சு ஓடினவங்க வேற வழியே இல்லாம பக்கத்துல இருந்த அந்த வயசானவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டாங்க. முருகன் எதிர்பார்த்த தருணமும் இதுதான். வள்ளி அந்த பெரியவரை கெட்டியா பிடிச்ச அந்த நொடியில எல்லாமே மாறப்போகுது. ஒரு சாதாரணமான தருணம் ஒரு தெய்வீக அற்புதமா மாறப்போற நேரம் இது. ஆமாங்க, அந்த தருணத்துல வள்ளி தன்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு அதிசயத்தை பாக்குறாங்க. வள்ளி பிடிச்சிட்டு இருந்த அந்த பலவீனமான நடுங்கிட்டு இருந்த பெரியவர் அடுத்த நொடியே ஒளி வெள்ளத்துல மறைஞ்சு கையில மின்னல் மாதிரி வேலுடனும் பக்கத்துல கம்பீரமா மயிலுடனும் தெய்வீக புன்னகையோட முருகப்பெருமானம் அவங்க முன்னாடி நின்னார். வள்ளிக்கு அப்படியே ஷாக்கு. தனக்காக ஒரு மகா கடவுளே இவ்வளவு பெரிய நாடகம் ஆடியிருக்காருன்னு உணர்ந்தப்போ அவரோட அன்போட ஆழம் அவங்களுக்கு புரிஞ்சது. நன்றியோடையும் பக்தியோடையும் அவங்க முருகன் கால்ல விழுந்து வணங்குனாங்க. அத்தனை சோதனைகளையும் தாண்டி அந்த தெய்வீக காதல் அதோட இலக்கு அடைஞ்சது. இது அன்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் என்ன, தேவலோகமே கொண்டாடி மகிழ எல்லா கடவுளோட ஆசிர்வாதத்தோடவும் முருகனுக்கும் வள்ளிக்கும் கோலாகலமா திருமணம் நடந்தது. அவங்களோட காதல் கதை ஒரு தெய்வீக கல்யாணத்துல முழுமை அடைஞ்சது. இந்த கதையோட முக்கியமான கருத்து இதுதான். தடைகள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு இருந்தா அது நிச்சயம் ஜெயிக்கும். ஆக அன்போட சக்திக்கு எல்லையே இல்லைன்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்குது. முருகன் செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, நீங்க நேசிக்கிறவங்களுக்காக எந்த எல்லை வரைக்கும் போவீங்க? உங்க வாழ்க்கையில அன்பு உங்களை என்ன செய்ய வச்சிருக்கு?